டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாலிட்டிஷியன், யங் ஏஜில் இந்தியாவில் யூனியன் மினிஸ்டராக இருந்தவர். நல்ல உயரமாக ஹேண்ட்ஸமாக இருப்பார். இன்றைக்கி பாலிட்டிஷியனாக இருக்கிற அன்புமணி நாளைக்கு சினிமாவுக்கு வர போகிறாரு, படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொன்னால் சினிமா லவ்வர், சினிமா ஃபேன்ஸுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? டாக்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாட்டுடைய டிஜிபி, இப்போ ரிட்டையர் ஆக போகிறாரு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சைலேந்திர பாபு சினிமாவுக்கு வர போகிறாரு, ஆக்ஷன் மூவிஸில் நடிக்க போகிறாருன்னு சொன்னால் சினிமா ஃபேன்ஸ், சினிமா லவர்ஸுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? தமிழ்நாடு சிஎம் மிஸ்டர் ஸ்டாலின் அவருடைய ஃப்ரீ டைமில் ஒரு சினிமாவில் ஒரு குணச்சித்திர வேடத்தில் ஒரு சீனில் வரப்போகிறாருன்னு சொன்னால் மக்களினுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? சொல்லப்போனால் டாக்டர் அன்புமணி மேக்கப் இல்லாமலேயே ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாகவே அப்பியர் ஆவார் இல்லையா? டாக்டர் சைலேந்திர பாபு டூப் போடாமலேயே ஆக்ஷன் ஸ்டண்ட்டெல்லாம் அவரால் ஈஸியாக செய்ய முடியும், கரெக்டாக? மிஸ்டர் ஸ்டாலின் ரொம்ப ஈஸியாக அழகாக டைலாக்ஸை ஸ்க்ரீனில் டெலிவர் பண்ண முடியும் அவரால், இல்லையா? ஆனாலும் இந்த மாதிரி நாம் போய் பாலிட்டிக்ஸில் இருக்கவங்களோ அல்லது பப்ளிக் லைஃப்பில் இருக்கவங்களோ சினிமாவுக்கு வர போகிறாங்கன்னு அறிவித்தாலோ இல்லை அட்வர்டைஸ் பண்ணாலோ சினிமா லவ்வர்ஸ், ஃபேன்ஸுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஏன் பொதுமக்கள் இவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பெரும்பாலான மக்கள் இதை கேலி கூத்தாக தான் பார்ப்பாங்க, இல்லையா? நிறைய பேருக்கு கோபமே வரும். ஏன் இந்த வயசில் இவங்க வராங்க? இதுக்கான தகுதி இருக்கா? திறன் இருக்கா? டான்ஸ் ஆடுவாங்களா? எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியுமா? இப்படியெல்லாம் கேள்வி எழுப்புவாங்க, மீம்ஸ் போடுவாங்க, கரெக்டாக? இதுலேருந்து என்ன புரியுது? சினிமாவுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் பண்ணுறோம், சீரியஸாக பார்க்குறோம், வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே சினிமாவை பார்க்குறோம், ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம செட் பண்ணுறோம், அதை மக்கள் மீட் பண்ணுறாங்களான்னு பார்க்குறோம், விமர்சனம் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் வாங்க, சினிமா துறையில் இருக்கிற ஒரு நபர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாலோ அல்லது சில க்ளூ கொடுத்தாலோ அதை நம்ம சீரியஸாக பார்க்குறோமா, ஆய்வுக்கு உட்படுத்துகிறோமா? இதை நம்ம செய்கிறதே கிடையாது. பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த நடிகர் அவர் வாயை திறந்து தெளிவாக சொல்லிருக்கூட மாட்டார், உடனே தலைவாக வந்துடு, சிஎம் ஆகிடு, பிஎம் ஆகிடு, நாட்டை மாற்றிடு, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இது சரியானதா? அரசியல் புனிதமானது, இட் இஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். பப்ளிக் லைஃப் சார்ந்தது, பொது வாழ்க்கை சார்ந்தது, மக்கள் சேவை சார்ந்தது, மாற்றம் சார்ந்தது. நம்ம நாட்டுக்கே அரசியல் மூலமாக தான் சுதந்திரம் கிடைச்சிது. நேரு, காந்தி, வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் எல்லாரும் அரசியல்வாதிகள். அரசியல் மூலமாக தான் நமக்கு சமூக மாற்றம் கிடைச்சது, பொருளாதார வளர்ச்சி கிடைச்சது, சட்டம் கிடைச்சது, சமூக சீர்திருத்தமெல்லாம் கிடைச்சது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அரசியல். அப்போ அரசியலுக்கு ஒருத்தர் வரணும்னா அவருக்கு சீரியஸ்னஸ் இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும், மக்களை மதிக்கணும், மக்களுக்கு சேவை செய்ய ரெடியாக இருக்கணும், குறைஞ்சபட்சம் டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எல்லாத்துக்கு மேலே அவருக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும், ஒரு ஐடியாலஜி இருக்கணும், அதை தைரியமாக மக்கள் முன்னாடி சொல்லணும், குறைஞ்சபட்சம் அறிவிக்கணும். அதை ஒரு நபர் செய்யலை அல்லது ஒரு சில க்ளூ தான் கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் இதை மீடியாவும் பொதுமக்களும் மிகைப்படுத்தி பெரிய ஒரு விஷயமாக்கி நாள் ஃபுல்லாக பேசுறது சரியாக இருக்குமா? நாம் அதை யோசிச்சோமா? இது நாம் அரசியலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், பொது வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், சினிமாவில் இருக்கவங்க தாராளமாக வரலாம். சில பேர் சொல்லுவாங்க சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அவங்களுக்கு மக்கள் மேலே அன்பு இருக்குது, சேவை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கமிட்டடாக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்கன்னா தாராளமாக வரலாம். ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணிட்டு வரணும். அப்படி மீட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இந்த நடிகர்கள் கொடுக்கக்கூடிய இந்த க்ளூஸை வச்சு மக்களும் மீடியாவும் இதை மிகைப்படுத்தாமல் இருக்கணும், அதை அப்படியே விட்டுடணும். அவங்களா அரசியலுக்கு வரணும்னா வரட்டும், ஆனால் அதை அவங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், மதிக்கணும், அரசியலை மதிக்கணும், பொது வாழ்க்கையை மதிக்கணும், சர்வீஸை மதிக்கணும், நாட்டை மதிக்கணும். அதனால் இனியாவது மக்களும் மீடியாவும் குறைஞ்சபட்சம் கண்ணியத்தோடு நடந்துக்கணும். அரசியல் அப்படின்ற ஒரு புனிதமான தொழிலை கொச்சைப்படுத்தக்கூடாது. நன்றி.